அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து யூனிட் 3 செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜி நியூ சிலபஸ் 50 கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ண போறோம். கொஸ்டினும் மாடரேட் கொஸ்டின் தான், ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டைம் ஆகுது, அதை கொஞ்சம் குயிக்காக பார்ப்போம். த ஃப்ளூயிட் மொசைக் மாடல் ஆஃப் த பிளாஸ்மா மெம்பரைன். இதுல ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லிடுறேன். இந்த கொஸ்டின் பொறுத்தளவு இது ஹோல் நியூ சிலபஸ்ல, அதுல நியூ சிலபஸ் டாபிக்ல நிறைய கொஸ்டின் கவர் பண்ணியிருக்கேன். நீங்க நினைக்கலாம் சார் சில ஏரியாவெல்லாம் கொஸ்டின் விட்டுட்டாரே அப்படி நினைக்க வேண்டாம். விட்டுருக்க மாட்டேன். அந்த ஏரியாவில் ரொம்ப கொஸ்டின் எடுத்திருக்க மாட்டேன், கொஞ்சமா எடுத்திருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு இது மட்டும் சொல்றேன். செல் ஆர்கனல்ஸ். செல் ஆர்கனல்ஸ்ல மினிமம் கொஸ்டின் எடுத்தேன். ஏன்னா செல் ஆர்கனல்ஸே தனியா ஒரு 50 கொஸ்டின்ஸ் வச்சுட்டேன் நான் டெஸ்ட். அது திரும்பவும் அதே இது ஒரு புது ஏரியால நிறைய கொஸ்டின் நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த ரீசனுக்காக தான் நான் என்ன செஞ்சிருக்கேன்னா அந்த பர்டிகுலரா நியூஸ் ஏரியால வந்து கொஸ்டின்ஸ் நிறைய நான் எடுத்திருக்கேன். இதான் ரீசன். சரியா? மற்றபடி அந்த ஏரியாவில் நம்ம பேசிக்கான சில ஏரியாவுக்குள்ள கொஸ்டின் நீங்க ஆல்ரெடி பார்த்தவாக அது உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது. சரி, ரைட். எனிவே, ஸோ செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜில நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு 10 to 12 கொஸ்டின்ஸ் வாய்ப்பு இருக்கு. 12 கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பிஜி டிஆர்பி ஃபைனல் டிஆர்பில. சரியா? 10 to 12. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளூயிட் மொசைக் மாடல். கண்டிப்பா பிளாஸ்மா மெம்பரைன்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும், அதை பார்த்துக்கோங்க. இந்த இது எதுக்கு ரிலேட்டட்னா இதுக்கு ஆக்சுவலா சி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். பாஸ்போலிபிட் ஃப்ரம் தட் பயோமாலிகுலர் லேயர் ஆஃப் த மிடில் பார்ட். ரைட். அடுத்து இது மைக்ரோஸ்கோப்ல வரக்கூடியது. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல இருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா வரும், மைண்ட்ல வச்சுக்கோங்க. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இதெல்லாம் படிச்சாதான் எழுத முடியும், சும்மா படிக்காம எழுதவே முடியாது. சரியா? அதோட யூனிட் மெஷர் டிரான்ஸ்மிஷன், அதுல எலக்ட்ரான்ல டெம் செல் இருக்கும். டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்து ஏ இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். அடுத்தது பேக்கெட்டின் ஸ்டேஜ். இது குரோமோசோம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறோம். நீங்க ரொம்ப டிஃப்ரெண்டான ஒவ்வொரு கொஸ்டினும் நான் ரொம்ப டிஃப்ரெண்டா உங்க பார்க்காத வியூல எடுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன். இந்த கொஸ்டின் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு 10 நாள் மேல இந்த கொஸ்டின் எடுத்தேன் சார். சரி, ஒவ்வொரு கொஸ்டினும் அப்போ பார்க்காத, அதாவது இதுக்கு முன்னாடி நீங்க அட்டன் பண்ணாத விதமா இருக்கணும். அந்த மாதிரி கொஸ்டின்லாம் பார்த்து தான் நான் எடுப்பேன். நான் எதுவுமே கிராஸ் ஆகாம இருக்கணும், புது கொஸ்டினா இருக்கணும். சப்போஸ் அதே ஏற்கனவே இதே ஒரு மாடல் நீங்க எழுதியிருந்தாலும் அதுல ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பேன். சரியா? இதான் உள்ள விஷயங்கள். ரைட். எனிவே, ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, த பேக்கெட்டின் ஸ்டேஜ் ஆஃப் மியாட்டிக்லாம் உங்களுக்கு தெரியும், ப்ரொஃபேஸ் 1. அதுல த குரோமோசோம் எப்படி இருக்கும்னா 4 ஸ்டாண்ட் இருக்கும், அதாவது டெட்ரட் ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடியது. ரைட். இது வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ்ல வரும். அடுத்தது நெக்ஸ்ட் நியூட்டன் எலமெண்ட்ஸ் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் த மைக்ரோடியூபிள்ஸ், த மைக்ரோ ஸ்பிண்டில் ஃபைபர். அது எப்படி என்ன அந்த செல் டிவிஷன்ல எது யூஸ் ஆகுனா கால்சியம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த லாங் ஸ்பேஸ் ஆஃப் த மியாசிஸ்ல லாங்கஸ்ட் ஸ்பேஸ் எதுனா ப்ரொஃபேஸ் 1 தான். இது ஈஸி, எல்லாரும் எழுதிருப்பீங்க. ஏன்னா இதுலதான் வந்து சப்டிவிஷன் நிறைய இருக்கு பாத்தீங்களா? அந்த லெப்டோட்டின், ஜைகோட்டின், பாக்கெட்டின், டிப்ளோட்டின், டயகைனேசிஸ். அதான் இது இருக்குல்ல லாங்கஸ்ட் ஸ்பேஸ் ப்ரொஃபேஸ் 1 தான். அது நான் வச்சுங்க. மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த கோல்கை காம்ப்ளெக்ஸ், கோல்கை பாடி. மெயின் கோல்கை காம்ப்ளெக்ஸ்னாவே செக்ரீஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கூட யூஜிடிஆர்ல கேட்டிருக்காங்க. செக்ரீஷன் வந்து அதுல இம்பார்ட்டன்ட். இது வந்து கிளைகோசிடேஷன், மற்றது எதுவும் பொருந்தாது. சரியா? கிளைகோசிடேஷன் பட் செக்ரீஷனும் அதோட ரோல் ரொம்ப முக்கியம். அடுத்த என்சைம் ரெஸ்பான்ஸ் ஃபார் தட் ரிலாக்ஸிங் தட் a positive super coiling of DNA in prokaryotes கேட்டிருக்கோம். நல்லா கவனிங்க. இது நடத்தும் போது ரொம்ப முக்கியம் சார் இந்த கொஸ்டின். ரிப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏல அந்த டென்ஷனை குறைக்கிறது, அது சூப்பர் காயிலிங் சொல்றது தான். டென்ஷனை குறைக்கக்கூடிய அந்த என்சைம் பேரு ப்ரோகேரியாட்ஸ்னு சொன்னாவே டிஎன்ஏ கைரேஸ் ஞாபகம். யூகேரியாட்ஸ்னு சொன்னா டோப்போ ஐசோமரேஸ். இது இதுல டைப் 1 சொல்லியிருக்கோம். இந்த கைரேஸ் என்ன சொல்லுவாங்கன்னா டைப் 2ன்னு ஒரு சொல்லுவாங்களாம் சார். டைப் 2 டோப்போ ஐசோமரேஸ்னு சொல்லுவாங்களாம். டைப் 2 டோப்போ ஐசோமரேஸ். சரி, மோஸ்ட்லி ரொம்ப ரேரா தான் சில புக்ல ரெஃபரன்ஸ் புக்ல கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லா புக்லயும் மேக்ஸிமம் டிஎன்ஏ கைரேஸ் தான் கொடுத்துருக்காங்க. சரியா? ரைட். இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டைப் 2 டோப்போ ஐசோமரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரைட். ஸோ ஆன்சர் பி 7th one. 8th one, ஆன்டி பேரலல் நேச்சர் ஆஃப் த டபுள் ஸ்டாண்டர்டு. இது நிறைய டிஸ்கஷன் போச்சு. ஆன்டி பேரலல் நேச்சர் ஆஃப் த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. ஆக்சுவலா டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும். 5 days into ஒரு ஸ்டாண்டுன்னா, இன்னொன்னு 3 days into 5 days into ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். இது வந்து டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர்னா இந்த மாதிரி. அதுல நடுவுல வந்து நீங்க சொல்றது இப்ப அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின்ல டபுள் ஹைட்ரஜன் பாண்ட் அண்ட் நெக்ஸ்ட் ஜிசிக்கு நடுவுல ட்ரிபிள் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். அது வந்து நடுவுல கனெக்ட் பண்ணக்கூடியதுதான். இங்க ஆன்டி பேரலல் நேச்சருக்கு வந்து அது ரெஸ்பான்சிபிளா இருக்காது.
அது எதுனா டைபாஸ்போர், அதாவது பாஸ்போர்ட் டைஎஸ்டர் பாண்ட். பாஸ்போர்ட் டைஎஸ்டர் பாண்ட் உங்களுக்கு தெரியும். இது வந்து ஹைட்ரஜன் பாண்டு. நல்லா கவனிங்க. இது வந்து என்னது ஹைட்ரஜன் பாண்டு. சரியா? அதுக்கடுத்து சுகர் ஜாயிண்ட் ஆயிருக்கும் பாத்தீங்களா? இங்க போடுறேன், அங்க இடம் இல்ல, இங்க போடுறேன். இது அடுத்த பாண்டு. இது கிளைகோசிடிக் பாண்டு. இந்த சுகர் அடுத்து பாஸ்பேட் கனெக்ட் ஆயிடுது பாத்தீங்களா? இதுதான் பாஸ்போர்ட் டைஎஸ்டர் பாண்ட். ஏ ஆப்ஷன்ல இருக்கு பாஸ்போர்ட் டைஎஸ்டர் பாண்ட். இதுதான் டபுள் ஹெலிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இந்த 3 பாண்டுல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு, மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரைட். அடுத்து பாலிமரைசேஷன் ஆஃப் த ஒகாசாகி ஃபிராக்மெண்ட்ஸ் டூரிங் த ரெப்ளிகேஷன். ஒகாசாகி ஃபிராக்மெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா தட்ஸ் a lagging ஸ்டாண்ட். சரியா? அந்த லாகிங் ஸ்டாண்ட்னா விட்டு விட்டா இருக்கும். அந்த ஸ்டாண்ட் வந்து விட்டு விட்டா இருக்கும். அப்ப பாலிமரைசேஷன் டூரிங் த ரெப்ளிகேஷன் மேட் பை அது DNA பாலிமரேஸ் 3 இஸ் த ஆன்சர். லாகிங் ஸ்டாண்ட்ஸ்ல யூஸ் ஆகும். அடுத்து among the following DNA polymerase which are one of the record for the mitochondrial DNA replication. ஏன்னா நம்ம சிலபஸ்ல மைட்டோகாண்ட்ரியல் DNA replication நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏல இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நானே இந்த 50 கொஸ்டின் ஒரு 2 கொஸ்டினாவது இதுல கேட்டிருப்பேன். சரியா? இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின். ஆன்சர் வந்து டிஎன்ஏ பால் கேமான்னு சொல்றது. சரி, பாலிமர் அது கேம். இது என்ன சார்? இது என்ன மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்? இது என்ன சார்னா ஆக்சுவலி ஸ்பெஷலைஸ்டு டிஎன்ஏ பாலிமரேஸ் சார். டிஎன்ஏ பிஓஎல்னா பாலிமரேஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலிமரேஸ் காமா. ஓகே, காமா. அதுல நிறைய டைப், காமா, ஆல்பா, பீட்டா அந்த மாதிரி இருக்கு. இதுல வேணா நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ஸ்பெஷலைஸ்டு டிஎன்ஏ பாலிமரேஸ் found in mitochondria. Found in mitochondria. எது? DNA polymerase gamma. Specialized DNA polymerase found in mitochondria. இது எதுக்கு சார்னா இதான் ரீசன். எதுக்கு? இதான் ரீசன். Responsible for the replication of mitochondrial DNA. Responsible for the replication of mitochondrial DNA. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். அடுத்த 11th கொஸ்டின் வாங்க. ஸோ ஆன்சர் வந்து அதுக்கு சி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். சி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். 10th one. ரைட். சார் நான் பேசுறது கேட்கல? எஸ் சார் கேக்குதுங்க சார். கேக்குதுங்க சார். எஸ் சார் கேக்குதுங்க சார். ஓகே ஓகே. ஏன்னா நிறைய கால் வந்ததா அதுக்கு டவுட் ஆயிடுச்சு. ரைட். அடுத்த 11th one. Which are the following techniques we are used that measures and stall its separation of that DNA labeled N14, N15. N14 from that N14. இந்த கொஸ்டின்லயே 2 கொஸ்டின் இருக்கு சார். இந்த கொஸ்டின்லயே 2 கொஸ்டின் இருக்குது. அதாவது டிஎன்ஏ லேபிள் பண்றது அதுல வந்து என்னென்ன இது ஐசோடோப்ஸ் N14, N15 நெக்ஸ்ட் யார் இத டிஎன்ஏ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அதெல்லாம் கேட்கலாம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தெரியாத ஒரு விஷயத்துக்கு தான் இதை நம்ம சொல்லியிருக்கோம். இது இந்த டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்ல கூட 12வது யூனிட்ல இது வரும். 12வது யூனிட் நியூ சிலபஸ்ல. சரியா? ஐசோபோனிக் ஈக்விலிபிரியம் டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபியூஜ். ஆனா சென்ட்ரிஃபியூஜ் ஸ்பெசிஃபிக்கா நம்ம பழையஸ்ல 12 இல்லாட்டாலும் கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த 12th யூனிட்ல இருக்கிறவாங்க இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம டிஎன்ஏ லேபிள்னு சொல்ற ரெப்ளிகேஷன் ரிலேட்டடா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? சோ எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த क्वेश्चन வந்து நம்ம 12th டெக்ஸ்ட் புக்ல வந்து சிசிஎம் குளோரைட் டென்சிட்டி கிரேடியன்ட்னு கொடுத்திருக்காங்களே சார், ரெண்டுமே ஒண்ணுதானா சார்? வேற பேர்ல இருக்கா சார்? அது ஆல்மோஸ்ட் ஒண்ணுதான். சரியா? அது வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு புக்ல, இது நல்ல ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்ல இருந்து எடுத்திருக்கேன். அவனுக்கு இந்த அளவுக்கு ஐசோபோனிக் ஈக்விலிபிரியம் டென்சிட்டி கிரேட்ல அந்த இதை யூஸ் பண்ணலாம். சப்போஸ் அந்த ஆப்ஷன் வந்தா பண்ணலாம். மற்றது நான் இதுல கொடுக்கல. ஆப்ஷன் இருந்தாலும் நீங்க எடுக்கலாம், தவறு கிடையாது. சரியா? ஸோ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ல வந்து இதுல கன்சர்வேட்டிவ், செமி கன்சர்வேட்டிவ், டிஸ்போசிவ் அப்படின்னு 3 டைப் இருக்குது. அதுல செமி கன்சர்வேட்டிவ் தான் அதுல மெயினா சொன்னாங்க. சரியா? அதுல ரெப்ளிகேஷன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஃபர்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட் ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, அது டெய்லர்னு சொல்லிட்டு. இவர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ல ப்ரூவ் பண்ணாங்க. யாரு? மெசல்சன் ஸ்டால் வந்து ப்ரூவ் பண்ணாங்க. இந்த N14, N15 லேப்ல வச்சு எக்ஸ்பெரிமெண்டலி ப்ரூவ்னு சொன்னா இவங்க தான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணவன்னு சொன்னா டெய்லர். பட் 2019 இந்த இவங்க பேட்ச்ல தான் ரெண்டுக்குமே ஆன்சர் பெற கொடுத்துட்டாங்க. சரியா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் மூலம் பண்ணுவாங்க. அது ஃபர்ஸ்ட் யாரு? இவர் டெய்லர் பண்ணும்போது இவங்க வந்து கொஞ்சம் சென்ட்ரிஃபியூஜ் ஈக்குவலன்ட் டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபியூஜ் யூஸ் பண்ணிருப்பாங்க. ரைட். எனிவே, சோ நெக்ஸ்ட் தி டாடா பாக்ஸ் அண்ட் பிரின்போர்ட் நவ் பாக்ஸ். இது ரெண்டுமே பாக்ஸ். இது எப்ப என்ன சார் நீங்க எப்பவுமே அந்த இதை மட்டும் படிச்சுக்கோங்கன்னு சொன்னீங்க, அதை கேட்கலையானா எல்லாரும் அது படிச்சிருப்பீங்க தான், அதை நான் கேட்கல. சரியா? அதே மாதிரி அது ஏற்கனவே நான் கேட்டிருப்பேன். அது அந்த பாயிண்ட் ஆஃப்ல கொஸ்டின் கேட்டிருப்பேன். ஆக்சுவலி இது ஆக்சுவலி கீமன்ல வந்து -10 பாக்ஸ்னோட சொல்லுவாங்க. இது வந்து -10 பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ரைட். இது ஆன்சர் வந்து என்ன? ப்ரோமோட்டார். ஆன்சர் வந்து ப்ரோமோட்டார். டாடா பாக்ஸுக்கும்
பிரினோவ் பாக்ஸுக்கும் தட் காம்பனன்ட்ஸ் வந்து எதனோட காம்பனன்ட்னா ப்ரோமோட்டார். இது என்ன சார் ப்ரோமோட்டார்? நம்ம ஏற்கனவே படிச்சதான். த ரீஜன் ஆஃப் நோட் பண்ணிக்கோங்க. த ரீஜன் இன் ப்ரோகேரியாட்ஸ் அண்ட் யூகேரியோட்டிக் ஆர்கானிசம். இந்த ப்ரோமோட்டார் வந்து ரெண்டுலயுமே இருக்கும். த ப்ரோமோட்டார், த ரீஜன் இன் ப்ரோகேரியாட் அண்ட் யூகேரியோட்டிக் ஆர்கானிசம். What's the role of this promoter? It's a play important initiation of transcription. இதோட ரோல் என்னன்னா டிரான்ஸ்கிரிப்ஷனை இனிஷியேட் பண்றதுதான். டிரான்ஸ்கிரிப்ஷன், இனிஷியேட் த டிரான்ஸ்கிரிப்ஷன். சரியா? ரைட். So answer B. At the 13th, which of the following process it does not takes place in the 5 days to 3 days directions? சரியா? இது ஆல்மோஸ்ட் எல்லாமே 5 days to 3 days டைரக்ஷன் தான் சார். இது கூட ஒரு கொஸ்டின். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன், அந்த நிக் டிரான்ஸ்லேட். இது மட்டும் ஆர்என்ஏ எடிட்டிங் இருக்கு பாத்தீங்களா? இது வந்து இப்படித்தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. இட்ஸ் நாட் டைரக்ஷன் இஸ் நாட் எ டெஃபினிட் கேரக்டர்ஸ். இது ஒரு டெஃபினிட் கேரக்டர்ஸ் கிடையாது. இப்படித்தான் ஒன்றும் கிடையாது. இப்படி இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். எது? ஆர்என்ஏ எடிட்டிங் பொறுத்தளவு. சரியா? சோ மத்த மூணுமே வந்து பக்கா. அதுதான் இங்க நாட்டுன்னு கேட்டிருக்கேன். ஏன்னா இதுலயே 2 கொஸ்டின் நீங்க தெரிஞ்சுக்கணும். சரி. அடுத்த which of the, so answer வந்து லாஸ்ட் ஆப்ஷன் சார். 13க்கு லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்த 14th, which of the following is typically ஆப்ஷன், இது வந்து கீ மாறி ஒரு 3 கொஸ்டின் மட்டும் கீ மாறி இருந்தது. இந்த கொஸ்டின் ஒண்ணு. சரியா? அது டைப்பிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. the option in prokaryotes, ஆன்சர் வந்து என்ஹான்சர். என்ஹான்சர் எங்க இருக்குன்னா யூகேரியோட்ல. யூகேரியோட்ஸ். சரியா? இது ரெப்ரஸர் எங்க சார்? போத் ப்ரோகேரியட்ல இருக்கும், யூகேரியட்ல இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இது ரெகுலேட்டர்ஸ். இது எதுக்குன்னா இது மெயினா வந்து ஜீன் எக்ஸ்பிரஷனை கண்ட்ரோல் பண்றதா ரெகுலேட்டர். இது சம்பந்தமா இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். இதுக்கு ரிலேட்டடா இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். பின்னாடி நான் சொல்றேன். ஜீன் எக்ஸ்பிரஷன்னா யார் சார்? இது யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க? ஸ்ட்ரக்சரல் ஜீன் எக்ஸ்பிரஷனை கண்ட்ரோல் பண்றவங்க. பின்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன், அப்ப பார்ப்போம். சரியா? ரைட். அடுத்த சோ ஆன்சர் வந்து A. 14th. 15th, இது நிறைய பேர் ராங்கா தான் பண்ணிருப்பீங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம நிறைய பேர் தப்பா பண்ணிருப்பீங்க. இதுல என்ன கேட்டிருக்கோம்? the sequence of the coding standard, the transcription unit. ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட். அப்ப ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்கேன். 5 days to 3 days இருக்கு ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்கேன். அப்ப டிரான்ஸ்கிரிப்ஷன் என்ன சொன்னது? டிஎன்ஏ டு எம்ஆர்என்ஏ. கரெக்டா? ஒரு டிஎன்ஏ வந்து காப்பி ஆஃப் டிஎன்ஏ, தட் இஸ் வி ஆர் கால்ட் as எம்ஆர்என்ஏ. அதுலயே சொல்லிட்டேன். இது இங்கேயும் சொல்லியிருக்கேன், நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி. வெறும் இந்த லைன் மட்டும் சொன்னா கன்ஃபியூஸ் ஆயிருவீங்கன்னா, the sequence of the mRNA transcript from that சொல்லிட்டேன். அது இந்த லைனையும் கொடுத்துட்டேன் பாருங்க. ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட். அப்ப இது ரொம்ப பேர் இது என்ன நினைச்சுன்னு தெரியுமா? டிஎன்ஏ ஆன்டி பேரலா பார்த்துருப்பீங்க. ஒரு டிஎன்ஏ ஒரு ஸ்டாண்டு, அப்ப அதுக்கு 2வது ஸ்டாண்டு ஆன்டி பேரல் ஸ்டாண்டு என்னன்னு சொல்லி ஆன்சர் போட்டிருப்பீங்க. ஐ திங்க் பி ஆப்ஷன் கரெக்டா பொருந்துதா என்னன்னு தெரியல. ஸோ ஆக்சுவலி இது டிஎன்ஏல எம்ஆர்என்ஏ என்ன வரும்னு சொல்றோம். ரொம்ப பேசிக்ஸ், ரொம்ப யோசிக்கவே தேவைக்கூடாது இதெல்லாம் கொஸ்டின். டிஎன்ஏல அதாவது டிஎன்ஏல என்ன இருக்கும்? தைமின் இருக்கும். ஆர்என்ஏல இன்ஸ்டெட் ஆஃப் தைமின் இந்த யுராசில் இருக்கும். அவ்வளவு முடிஞ்சு. எங்கெல்லாம் தைமின் இருக்கோ அங்கெல்லாம் யுராசில போட்டுருங்க, முடிஞ்சு வச்சு. அப்ப ஆன்சர் வந்து எம்ஆர்என்ஏ. ஏன்னா ஆர்என்ஏ வந்து என்ன இருக்கு பாருங்க, யுராசில் இருக்கா, யுராசில் முடிஞ்சு வச்சு. ஆன்சர் ஈஸி. இது பயங்கரமா கால்குலேட் பண்ணீங்களான்னு தெரியல. சரி, எனிவே பரவாயில்ல. So answer is C is the correct option. The phenomenon to identification the new blood vessels that invading the tumor neurosynth that இது ஏற்கனவே நடத்தும் போது ரொம்ப முக்கியம் சார். நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, கேட்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். அதே கொஸ்டின் தான் கேட்டிருக்கேன். தட்ஸ் ஆஞ்சியோஜெனிசிஸ். ஒரு கதையே சொல்லியிருப்பேன் இதுக்கு. ஆஞ்சியோ அப்படின்னு என்ன மீனிங்? பிளட். ஜெனிசிஸ் சாரி பிளட் வெசல்ஸ். ஜெனிசிஸ்னா ஃபார்மேஷன். ஒரு டியூமர், அத ஃபார்மேஷன் ஆஃப் நியூ பிளட் வெசல்ஸ். சிம்பிளா சொன்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஆஞ்சியோஜெனிசிஸ்னா நியூ பிளட் வெசல்ஸ். எதுக்கு சார் நியூ பிளட் வெசல்ஸ்? ஏன்னா the uncontrolled growth of the cancer, as a result அங்க என்ன நடக்கும்னா they want more amount of the need for energy. சரி, அவங்க மீட் பண்ணுங்க. அப்ப நிறைய அங்க எனர்ஜி தேவைப்படும். அப்ப அதுக்கு நியூட்ரிஷன் தேவைப்படும். அந்த நியூட்ரிஷன் ஃபுல்லா கொண்டு போறதுக்கு அங்க நிறைய பிளட் வெசல்ஸ், புது பிளட் வெசல்ஸே வந்து உருவாகும். சரியா? that is called angiogenesis அப்படின்னு சொல்லி formation of new blood vessels. Right. So next answer 16th வந்து லாஸ்ட் ஆப்ஷன். 17th அப்போஸ்டாசிஸ். இது எல்லாரும் எழுதிருப்பீங்க. ஊரே எழுதுற கொஸ்டின், தமிழ்நாடே எழுதுற கொஸ்டின் தான் இதுதான். ப்ரோக்ராம்டு செல் டெத். இப்படியும் சில நேரம் கேட்டுருவாங்க. அதுதான் பேசிக் கொஸ்டின் நான் கேட்டு வச்சிருக்கேன். சரி,
அடுத்த கொஸ்டின் பாருங்க. 17th வந்து A. அடுத்து 18th டிஃபரன்சியேஷன். டிஃபரன்சியேஷன் ஆஃப் செல். நல்லா கவனிங்க. டிஃபரன்சியேஷன் அப்படின்னு என்னது? மாறுபாடு அடைதல். டிஃபரன்சியேஷன் அதாவது இது கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தான். டெக்னிக்கல் டேர்ம் நீங்க நான் நடத்தும் போது இந்த வார்த்தையை சொன்னேன், எத்தனை பேர் கவனிச்சிங்க தெரியல. சரியா? இது எல்லாமே இந்த 4 ஆப்ஷனுமே டெக்னிக்கல் டேர்ம் தான். இதுக்கு டிஃபரன்சியேஷன் என்ன ஆன்சர்னா அனப்ளாசியா. பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். இது என்ன சார்? the cells will be revert ன்னு சொல்லுவாங்க. REVERT reverts. reverts என்னது? அது திரும்புதல். differentiation of the cells refer to that. differentiation, redifferentiation, அந்த differentiation மாறுபாடு ஒரு இது வந்து இன்னொரு இதா மாறும். அதான் திரும்புதல், அடுத்ததா மாறுது. அது அனாப்சியா. இல்ல டெக்னிக்கல் டேர்ம், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து டார்னல்ஸ் ஆப்சன்ட் இன் த பிளான்ட் செல்ஸ். இதெல்லாம் ரொம்ப பேசிக் கொஸ்டின். இதை கூட சில பேர் தப்பா எழுதிட்டீங்களான்னு என்னன்னு தெரியல. சில பேர் வேக்யூல் எழுதிருப்பீங்களோ, இது லைசோசோம் எழுதினீங்களான்னு தெரியல, குளோரோபிளாஸ்ட் எழுதிருக்க மாட்டீங்க. ஆன்சர் வந்து லாஸ்ட் ஆப்ஷன். ரொம்ப பேசிக் கொஸ்டின் டி. சென்ட்ரியோல். அடுத்த ரைபோசோமல் ஆர்என்ஏ சிந்தசைசர் இன். இதுவும் ரொம்ப பேசிக் கொஸ்டின். நான் நடத்தும் போது ரொம்ப முக்கியம் சார். நிறைய எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின், நம்ம டிஆர்பிலே கேட்டிருக்காங்க அப்படின்னு நானே சொல்லியிருக்கேன். RRNA will be synthesized in the nucleolus. RRNA சரியா? அது அதுக்கு தான் வந்து ரைபோஸ். இன்னொன்னு என்னன்னா RRNA அண்ட் எழுத மாட்டேங்க. எஸ், அண்ட் ரைபோசோம்ஸ். இந்த ரெண்டு ரிபோசோம்ஸ், இந்த ரிபோசோமும் RRNA ரெண்டுமே வந்து நியூக்ளியோலஸ் தான். இது அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் நான் சொல்லியிருக்கேன், டிஆர்பிலே கேட்டிருக்காங்க. ரைட். அடுத்த நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இந்த இது கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தா மட்டும் தான் எழுத முடியும். எப்பவுமே இதுல ஒரு கொஸ்டின் டிஆர்பில வரும். போன வருஷம் வந்தது, அதுக்கு முந்தின வருஷம் வந்தது. இதுல முன்னாடி 70 years 80 years அத மாதிரி பார்த்திருப்போம். அதுல நம் எல்லாமே கேட்காம RNA molecule of the 60s sub particles of 80s ribosomes கேட்டிருக்கோம். அது என்னென்னலாம் கேட்கல, எத்தனை இருக்கும். சில பேர் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க, ஆனா எத்தனை ஞாபகம் வராது. 2 இருக்குமா 3 இருக்குமா அப்படின்னா. பேசிக் கொஸ்டின். எத்தனை இருக்கும்? 3 இருக்கும். 3 வாட் ஆர் தேர்? இதுதான் அடுத்த கொஸ்டின். ஏற்கனவே டிஆர்பில கேட்டிருக்காங்க. இது மாதிரி இல்ல, வேற மாதிரி. 5s RRNA, 5.8s RRNA, 28s RRNA, 20s RRNA. இதுவும் கேட்கலாம் கொஸ்டின். நான் அப்படிலாம் கேட்கல, ரொம்ப கஷ்டமாலாம் கேட்கல. எத்தனை இருக்கும்? 1 2 3 அவ்வளவுதான். 3 ஆன்சர். 3 சி. அட் ஆப்ஷன்ஸ் ஆஃப் செக்சுவல் யூனியன் அட் ஃபெயிலியர் ஆஃப் த மியாசிஸ். இதுவும் டெக்னிக்கல் டேர்ம் தான், மியாசிஸ்ல வரும். அப்போமிக்சிஸ் சொல்லக்கூடியது. அடுத்தது டெஸ்மோசோம்ஸ். டெஸ்மோசோம் இதுவும் பேசிக்கா ஓல்டு சிலபஸ்ல இருக்கு. டெஸ்மோசோம் இட்ஸ் a connect that cell adherents. இல்ல டெக்னிக்கல் டேர்ம். டைரக்டா பேசிக்கான கொஸ்டின். இதெல்லாம் நிறைய கொஸ்டின் பேசிக்கா கேட்டிருக்கேன் சார், நிறைய கொஸ்டின். அடுத்தது டீஜெனரேஷன் ஆஃப் ஜெனடிக் கோட். ஜெனடிக் கோடான்ல கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க நான் சொல்லியிருக்கேன். சரியா? அது என்ன சார் டீஜெனரன்சி அப்படின்னா என்ன சார்ன்னு கேட்டா ஆன்சர் வந்து சி. மோர் தென் 1 கோடான் ஃபார் சிங்கிள் அமினோ ஆசிட். நல்லா கவனிங்க, ஏன் இந்த கொஸ்டின் நான் எடுத்தேன்னு சொல்றேன். எப்பவுமே நல்லா ஒரு கொஸ்டின் செட்டர் எப்படி எடுப்பாருன்னா, எது ஒரு எக்ஸப்ஷன் கேஸ் இருக்கோ அதுதான் கொஸ்டினா எடுப்பாரு. நானா இருந்தாலும் அப்படிதான் எடுப்பேன். அப்படித்தான் இந்த கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஒரே இப்ப நான் என்ன சொன்னேன், ஜெனடிக் கோட்ல இருந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் படிச்சுக்கோங்க சார் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுல 2-3 இது எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்கும். டீஜெனரேஷன் ஆஃப் ஜெனடிக் கோட் இருக்கும். அப்ப அந்த ஜெனடிக் கோட்ல சில எக்ஸப்ஷனல் கேஸ் எப்படின்னா, நான் என்ன இதுக்கு வரைக்கும் என்ன சொன்னேன், ஈச் அமினோ ஆசிட்ஸ் ஆர் ஈச் கோடான் இட்ஸ் ரெஃபரன்ஸ் டு ஈச் அமினோ ஆசிட் சொன்னேன். பட் இட்ஸ் டிஃபர். மோர் தென் 1 கோடான் ஃபார் சிங்கிள் அமினோ ஆசிட்ஸ். சிங்கிள் அமினோ ஆசிட் தான், ஆனா ஒரு கோடான் இல்லாம அதுக்கு மேற்பட்ட கோடான், 2 கோடான் வந்து ஒரே அமினோ அமிலத்தை குறிக்கிறது. அது என்ன சார்? தட் இஸ் GAA and GAG. This both one amino acids indicate that one amino acid. And the amino acid name தெரியுமா? Glutamic acid. மீத்தயான். ரைட். நிறைய இருக்கு, நிறைய. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஒரு நிறைய இருக்குது. சரியா? சோ குளுட்டாமிக் ஆசிட்னு சொல்லலாம். குளுட்டாமிக் ஆசிட் சொல்லலாம். இன்னொன்னு இருக்குது, நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாதுல்ல. சோ அப்ப மோர் தென் இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான, இது கூட ஒரு கொஸ்டினா கேட்கலாம். இப்ப இந்த 2 கோடானும் எந்த அமினோ ஆசிட் குறிக்கிறது கேட்கலாம்ல கொஸ்டின்.
மெட்டீரியல் நிறைய கொடுத்துருக்கேன், நீங்க பாருங்க அந்த ஜெனடிக் கோடான்ல. சரி, இது டீஜெனரேஷன் ஆஃப் ஜெனடிக் கோடான் டு இண்டிகேட் தட். ரைட், அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் நிறைய பேர் தப்பு பண்ணிருக்கீங்க சார். 25. ஸோ இது கொஞ்சம் சரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல, அதான் மீனிங். பட் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், வாட்ஸ்அப் குரூப்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த டிஎன்ஏ சீக்வன்சிஸ் நல்லா கவனிங்க. டிஎன்ஏ சீக்வன்சி வந்து அடினைன் ஏடிஜி, ஓகேவா? சரி, வாட் த சீக்வன்சி பேஸ் ஆஃப் தட் ஆன்டிகோடான் ஆஃப் டிஆர்என்ஏன்னு கேட்டேன். டிஆர்என்ஏவோட ஆன்டிகோடான் என்னன்னு கேட்டிருக்கேன். இதுவும் கீ மாறி இருந்தது, சரியா? சரி, இப்போ சிம்பிளா உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். ஒரு டிஎன்ஏவோட சீக்வன்ஸ் என்னது? ஒரு 3. அடுத்து எம்ஆர்என்ஏ, அதோடைய 3 சீக்வன்சஸ், சரியா? அதுக்கடுத்து இது டிஆர்என்ஏன்னு வச்சுக்கோங்க. டிஆர்என்ஏட 3 கோடான். ரைட், இப்போ டிஎன்ஏ உடைய சீக்வன்ஸ் என்ன நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருக்கு? டிஎன்ஏ சீக்வன்ஸ் இஸ் ஏடிஜி, இதானா? சரி, அப்ப எம்ஆர்என்ஏ இதோட சீக்வன்ஸ் எப்படி இருக்கும்? நம்ம எப்பயும் சொல்றதான், அடினைன், குவானைன், சைட்டோசின், இங்க தைமினுக்கு வந்து யுராசில் போட்டுக்கோங்க, அவ்வளவுதான், சரியா? எம்ஆர்என்ஏ யுராசின். அப்ப ஏக்கு நேரம் என்ன போட போறோம் நம்ம? இங்க ஏக்கு நேரம் என்ன இருக்கும்? ஜெனரலி அடினைன், எம்ஆர்என்ஏ. எம்ஆர்என்ஏல பொறுத்தளவு அப்படியே காப்பி ஆஃப் தான். நல்லா கவனிங்க. அப்படியே கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு கொஸ்டின் வந்துச்சு தெரியுமா? அது வந்து எப்படின்னது? காப்பி ஆஃப் டிஎன்ஏ தான் எம்ஆர்என்ஏ, அதான் டிரான்ஸ்கிரிப்ஷன். அதுல பெருசா மாற்றம் இருக்காது. அப்ப இதோட இது எப்படி இருக்கும்? ஏ தான் இருக்கும், அதுல எந்த மாற்றம் கிடையாது. டிக்கு பதில் என்ன இருக்கும்? யூ இருக்கும். ஜிக்கு பதில் என்ன இருக்கும்? ஜி தான் இருக்கும். ஏயுஜி, தட் இஸ் இனிஷியேஷன் கோடான். டக்குன்னு ஆக்சுவலி தட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கேன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம, இதுதான் நீங்க பண்ண தவறு. இதே நான் என்ன கேட்டிருக்கேன்னா, எம்ஆர்என்ஏல என்ன கோடான்னு கேட்டா ஆன்சர் வந்து என்னது? எங்க இருக்கு? ஏயுஜி, இது ஆன்சர். எம்ஆர்என்ஏ கோடான் என்னன்னு கேட்டா நீங்க ஆன்சர் இது பண்ணணும். நான் என்ன கேட்டிருக்கேன்? ஆன்டிகோடான் ஆஃப் டிஆர்என்ஏ. அப்ப ஏயுஜியோட ஆன்டிகோடான் எப்படி இருக்கும்? இதுக்கு அப்படியே நம்ம ஏக்கு நேரா எது ஆன்டிகோடான்னா எது? இந்த சாக் ஆஃப் ரூல் தான். சாக் ஆஃப் ரூல் யூஸ் பண்ணுங்க. ஏக்கு நேரா என்ன இருக்கும்? யூ. அடுத்து யூக்கு நேரம் என்ன இருக்கும்? ஏ. ஜிக்கு நேரம் என்ன இருக்கும்? சி. இந்த இடத்துல சாக் ஆஃப் ரூல் யூஸ் பண்ணுங்க. அப்ப ஆன்சர் என்ன பாருங்க? யூ ஏ சி. சி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். இந்த அளவுக்கு சார் கொஸ்டின் கேட்பாரு. கொஞ்சம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்களா? கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கலாம். இது 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 எல்லாருக்கும் இந்த கான்செப்ட் தெரியும். ஆனா கொஸ்டினை கேர்லெஸ்ஸா ரீட் பண்ணி அந்த டிஆர்என்ஏன்னு இல்லாம எம்ஆர்என்ஏ நினைச்சுக்கிட்டு மேபி சில பேர் இதை ஆன்சர் போட்டுருப்பீங்க. இவ்வளவுதான் விஷயம். தெரிஞ்ச கொஸ்டினை கொஞ்சம் கேர்ஃபுல்லா அட்டெண்ட் பண்ணணும், சரியா? சோ ஆன்சர் இஸ் சி 25. அடுத்து ஃபாலோயிங் தி மெட்டபாலிசம். எஸ் சார், இந்த டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என் டிஎன்ஏ வந்து 5-3- டைரக்ஷன், எம்ஆர்என்ஏவும் 5-3- டைரக்ஷனா சார்? எஸ், அப்படிதான் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும். நான் கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு கிளாஸ் கொஞ்சம் ஒரு கொஸ்டின்ல சொன்னோம்ல, எல்லாமே மேக்ஸிமம் வந்து 5 days அந்த டைரக்ஷன் தான் நடக்கும் அப்படின்னு சொன்னல, அதே தான். கரெக்ட் தான் மிஸ். ரைட், அடுத்து பாருங்க. In metabolism, the regulate that the attenuation of that concern that operon. இது கொஞ்சம் டிஃபரெண்டான கொஸ்டின். இது டாப் ஓப்ரான் வச்சு கேட்டிருக்கேன். ட்ராப் ஓப்ரான். ஸோ ட்ரிப்டோபான் மெட்டபாலிசம் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அடுத்து which of the following is not found in that heterogeneous nuclear RNA? HN, இது கூட கேட்கலாம். HN RNA not found ன்னு கேட்டிருக்கோம். எது இருக்காது? ஆன்சர் வந்து இதுக்கு வந்து பி இஸ் கரெக்ட் ஆப்ஷன், சரியா? பி. பாலிசிஸ்டானிக் கோடான். இது என்ன சார்? பாலிசிஸ்டானிக் கோடான். பாலிசிஸ்டானிக் எம்ஆர்என்ஏ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பாலிசிஸ்டானிக் எம்ஆர்என்ஏ. இட்ஸ் காமன் ஃபார் ப்ரோகேரியாட்ஸ். காமன் ஃபார் ப்ரோகேரியாட்ஸ். ஓகே, ஈவன் தட் இதுல என்னன்னா, பட் இதுல வந்து ப்ரோகேரியாட்ஸ் இருந்தாலும் இதுல எந்த இது நான் கேட்டிருக்கோம் வந்து ஃபாலோயிங் வித் ஹெட்ரோஜெனிக் வந்து யூகேரியாட்ஸ்ல இல்லாத இதுக்கு ஆப்ஷன் இருக்கும். மற்றதெல்லாம் இதுக்கு பொருந்தாத வருது. ரேரா வந்து யூகேரியட்ல இருக்கும், காமனா வந்து ப்ரோகேரியட்ல இருக்கும், ரேரா வந்து யூகேரியட்ல இருக்கக்கூடியது, சரியா? ரைட், இது ஒரு முக்கியமான கான்செப்ட். அடுத்தது 28. ஸோ பி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். 27. 28. The intracellular messenger, இது ஈஸியான கொஸ்டின். The water soluble hormones action வந்து cyclic AMP, சரியா? cyclic AMP உங்களுக்கு தெரியும். That's the intracellular second messenger, and also it will be act as a நியூரோட்ரான்ஸ்மிட்டரும் இது ஆக்ட் பண்ணும்.
ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் மெசஞ்சர்லாம் ஆக்ட் பண்ணும், நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தான் இதை ஆக்ட் பண்ணும். சரியா? ரைட். அடுத்து விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ டிபிக்கல் ஈவென்ட் அசோசியேட் வித் த செல் சிக்னலிங். இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின். சரியா? இது கொஞ்சம் படிச்சு நல்ல மெட்டீரியல் A to Z படிச்சா மட்டும்தான் எழுத முடியும், இல்லைன்னா கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. இதுல என்ன கேட்டிருக்குன்னா கேரக்டரை வச்சு கேட்டிருக்கேன். சரியா? நாட் கேட்டிருக்கேன். ஆன்சர் வந்து என்னன்னா ஸ்டிமுலேஷன் ஆஃப் அப்போஸ்டாசிஸ். ஸோ இது என்ன சார் ஸ்டிமுலேஷன் ஆஃப் அப்போஸ்டாசிஸ்னா ஆக்சுவலா இது என்ன சார் அப்போஸ்டாசிஸ்? இதுக்கு ரிலேட்டட் அபவுட் த சிக்னலிங் பாத்வே மீடியேட்டட் பை, இந்த அப்போஸ்டாசிஸ் வந்து சிக்னலிங் பாத்வே மீடியேட்டட் பை TNFR. TNFRன்னு உங்களுக்கு தெரியும், டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர் ரிசெப்டார். டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர் ரிசெப்டார். The signal pathway mediated by TNFR, even that mitochondria, அங்கெல்லாம் இது நடக்கும். இது அப்போஸ்டாட். ஸோ இதுக்கு வந்து நாட் சிக்னல், இந்த ஈவெண்ட் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இந்த ஒன்று மட்டும் தான், மற்றது எல்லாமே ஓகே சார். இதுதான் ஆன்சர். இது ஓகே, இது ஓகே, இது ஓகே. அதுக்கு ரிலேட்டடா உள்ள விஷயங்கள். நான் நாட்டு கேட்டவாக அதை எழுதணும். சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ரைட். அடுத்தது விச் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆர் transcript RNA eukaryote present in that initial transcription but remove. இது எல்லாரும் எழுதிருப்பீங்க. remove before the translation. எது ரிமூவ் பண்ணோம்? தேவையில்லாத எது? இன்ட்ரான் தான். that is a non-coding region. அத splicing, RNA splicing சொல்றோம். இது எல்லாரும் எழுதிருப்பீங்க இந்த क्वेश्चन. ஏ எக்ஸ்ட்ரான் வந்து கோடிங் ரீஜன், இன்ட்ரான் வந்து நான் கோடிங் ரீஜன். ரிமூவல் ஆஃப் இன்ட்ரான் தான் RNA splicing. 2019 கேட்ட क्वेश्चन. The correct sequence involved the transcription and the translation process in eukaryotes. Transcription translation process வந்து ஒரு 5 இது சொல்லியிருக்கேன். எது கரெக்டா இருக்குன்னு சொன்னா ஏ ஆப்ஷன் நீங்க பாருங்க, கரெக்டா மேட்ச் ஆகும் ஏ ஆப்ஷன். சரியா? at the cell cycle the centriole replicate that. இது என்ன சார் DNA ரிப்ளிகேட் தான் சார் எப்பயும் கொஸ்டின் கேட்பாங்க. இது என்ன வித்தியாசமா இப்ப இல்லாம கொஸ்டின் கேட்குறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. சப்போஸ் இது நீங்க ஆன்சர் தெரியல வச்சுக்கோங்களேன், சென்ட்ரியோல் ரிப்ளிகேஷன் எங்க சார் நடக்கும்? செல் சைக்கிள் படிச்சோம், அங்கதான் வந்து ரிப்ளிகேஷன் DNA ரிப்ளிகேஷன். ரைட்டு. DNA ரிப்ளிகேஷன் சொன்னா நீங்க எல்லாருமே என்ன சொல்லியிருப்பீங்க? எஸ் ஸ்பேஸ் சொல்லியிருப்பீங்க. ரிப்ளிகேட் சொன்னாவே அங்க DNA ரிப்ளிகேட் ஆனாலே சென்ட்ரியோலும் ரிப்ளிகேட் ஆகும். அவ்வளவுதான் முடிஞ்சு. சில இது வந்து இப்படி ஆன்சரே தெரியாட்டாலும் கெஸ்ட்ல அடிச்சிடலாம். அதுக்கு தான் கொஞ்சம் ரீகால் பண்ற, திரும்ப திரும்ப படிக்கும்போது வரும். சோ இதுல எஸ் ஸ்பேஸ் வந்து G2 பேஸ்னு கொடுத்திருக்காங்க சார். மெட்டீரியல்ல G2 போட்டுருக்கு சார். எதுல? செக்ரேஷன் G2 பேஸ்னு போட்டுருக்கு சார். மெட்டீரியல்ல. ஆமா சார். G2 ல தானே சார் நடக்குது. அப்போ G2 வராதாங்க சார்? சரி, நான் இத ஒன்ஸ் செக் பண்றேன். ஆக்சுவலா along with that எஸ் ஸ்பேஸ் சொல்லுங்க மிஸ். சார் இது சிபிஎஸ்இ புக்ல வந்து எஸ் ஸ்பேஸ் தான் சார் கொடுத்திருக்காங்க. டிஎன்ஏ கூட தான் ரெப்ளிகேட் ஆகும்னு சொல்லிருக்காங்க சார். இது நான் புக் வச்சு தான் எடுத்தது. நீங்க மெட்டீரியல் இப்படி இருக்குன்னு சொன்னவாங்க எனக்கு நான் வேணா ஒன்ஸ் இது வேணா பாக்குறேன். அப்படி ஏதாவது சேஞ்ச் ஆனா நான் குரூப்ல உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். போஸ்ட் பண்ணல கீழே சேஞ்ச் இல்லைன்னு அர்த்தம். சரியா? அதாவது இது நான் சொல்றேன், என்ன மீனிங் சொல்றேன். இதுல இந்த எஸ் ஸ்பேஸ்ல வந்து என்னன்னா along with the replication of DNA. அப்ப அந்த டயத்திலேயே என்ன நடக்கும்? சென்ட்ரியோல் ரிப்ளிகேஷன் நடந்துரும். அதான் மிஸ் சொன்னாங்க பாத்தீங்களா? ஓகே. நெக்ஸ்ட் G2 பொறுத்தளவு எப்படின்னா, சரி G1ல சொல்லிடுறேன். G1 ஸ்பேஸ் வந்து செல் growth, அவ்வளவுதான். G2 பொறுத்தளவு என்னன்னா ப்ரிப்பரேஷன் ஃபார் மைட்டாசிஸ். மைட்டாசிஸ்க்கு ஏன்னா இது அதுக்கு அடுத்த ஸ்பேஸ் வந்து இது எம். மைட்டாசிஸ்க்கு ப்ரிப்பேர் ஆறதான் இதோட மெயின் ரோலா இருக்கும். எம் ஃபேஸ் உங்களுக்கு தெரியும். The mitosis and cytokinesis will be occurs. That's M phase. So S phase is the correct option. பாத்துக்கோங்க. At the cell cycle S phase தான் சார் கொடுத்திருக்கீங்க. என்ன மிஸ்? ஸ்கூல் புக்ல வந்து 11th பாட்டனி புக்ல வந்து S phase தான் சார் கொடுத்திருக்காங்க. S phase தான் கொடுத்திருக்காங்க. அதான் கீ மாறதுக்கு வாய்ப்பு இல்ல. இருந்தாலும் நம்ம மெட்டீரியல்ல C தான் சார் கொடுத்திருக்காங்க. எப்படி? சார் நம்ம மெட்டீரியல்ல G2 phase தான் சார் கொடுத்திருக்காங்க. மிஸ், அதாவது நீங்க நல்லா ரீட் பண்ணணும். மெட்டீரியல் அந்த இடத்துல ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் சொல்லி இருக்கலாம். இல்ல சார், G2 ஃபேஸ்ல வந்து செல் ஆர்கனல்ஸ் ரெப்ளிகேட் ஆகும்னு கொடுத்திருக்காங்க சார். செல் ஆர்கனல்ஸ்லாம் அப்படிதான் சொல்லிருக்கோம். சென்ட்ரியோல் சொல்லிருக்கா? சென்ட்ரியோல் டுப்ளிகேட்னே இருக்கு சார்.
சரி செல் right. ஆல் போட்டிருக்காங்க. கொடுத்துருக்குங்க சார். இல்ல நான் என்ன சொல்றேன்னா நீங்க ஸ்கூல் புக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். எஸ்பேஸ்க்கே கீ தான், கீழே இல்ல சேஞ்சஸ் இருக்காது. இருந்தாலும் நான் G2 ஒன்ஸ் பாக்குறேன் நான். ஓகேவா? ரைட். அடுத்த செல் சைக்கிள் கவர்ன் பை இது வந்து செல் சைக்கிள் செல் ஆர்கனல்ஸ் தான் சார் சிந்தசிஸ் ஆகும். சிந்தசிஸ் ஆகுற பிளேஸ் தான் வந்து G2 ஃபேஸ் சார். சார் அசெம்பிளேஜ் ஆஃப் சென்ட்ரியோலம் தான் சார் கொடுத்திருக்காங்க. நான் ரிப்ளிகேட் கேட்டிருக்கேன். அசெம்பிளேஜ் ஆஃப் சென்ட்ரியோல்னு கொடுத்திருக்காங்க சார். So right sir, anyway B is the correct option. நான் ஏதாவது சேஞ்ச் இருந்தா நான் திரும்ப ரெஃபர் பண்ணிட்டு குரூப்ல ஷேர் பண்றேன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? ரைட். அடுத்த 34 the karyotype is referred to that. ஆக்சுவலா ஈஸியான क्वेश्चन இது எல்லாரும் எழுதிருப்பீங்க. the appearance of the chromosome set பத்தி சொல்றது தான் karyotype னு சொல்றோம். அடுத்த synaptonymal complex, it's an important role for chromosome pairing தான் synaptonymal complex. இது மைட்டாசிஸ் மியாசிஸ்ல வரக்கூடியது தான். சரியா? ரைட். அதுக்கு அடுத்து இதுவும் நிறைய டிஸ்கஷன் போச்சு. சரியா மெட்டீரியல் படிச்சிருந்தா கரெக்டா ஆன்சர் பண்ணிருப்பீங்க. இந்த நியூக்ளியோசோம் உடைய லென்த் ஆஃப் டிஎன்ஏ கோர் புரோட்டீன் மட்டும் தான் நான் கேட்டிருக்கேன். சரியா? ஆக்சுவலா இது வந்து எப்படின்னா ஜென்ரலி ஒரு 2 விஷயம் இருக்குது. அரௌண்ட் தட் ஹிஸ்டோன் கோர் அப்படின்னு சொல்லு. வெறும் நியூக்ளியோசோம் மட்டும் சொன்ன ஆன்சர் பி தான் சார். நியூக்ளியோசோம்ல எவ்வளவு 20 பேஸ் பேர், சாரி 200 பேஸ் பேர். சரியா? அரௌண்ட் த ஹிஸ்டோன் கோர் நான் கேட்டது வெறும் கோர்னு சொல்லலாம், ஹிஸ்டோன் கோர்னோட சொல்லலாம். இது வந்து ஹிஸ்டோன் கோர்னா ஆன்சர் என்னன்னா ஏ 146. இதுக்கு ஒரு டயக்ராமே நீங்க மெட்டீரியல்ஸ்ல ஷேர் பண்ணிருந்தீங்க. டயக்ராமே நான் கொடுத்துருந்தேன். சரி, அப்ப பேலன்ஸ் இருக்கே சார், பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? ஒரு 54 இருக்கா? 54 பேஸ் பேர் டு ஃபார்ம் த லிங்கர் டிஎன்ஏ டு கனெக்ட் தட் அட்ஜசன்ட் நியூக்ளியோசோம்ஸ். அதுக்காக இது யூஸ் ஆகும். பேலன்ஸ் அந்த 54, the balance 54 base pair to form the linker DNA, linker linker DNA that connect adjacent nucleosome. சரியா? சோ அப்ப ஹிஸ்டோன் கோர் புரோட்டீன் சொன்னாவே ஆன்சர் ஏ தான் சொல்லணும். வெறும் நியூக்ளியோசோம் சொன்னா வேணா பி சொல்லுங்க ஆப்ஷன். சரியா? ரைட். அடுத்தது 37 கம்ப்ளீட் DNA replication. இது வந்து RNA primers are removed and replication of DNA, right? Which of the enzymes are recognized that remove the most RNA? இதுவும் ரொம்ப முக்கியமான क्वेश्चन சார். ரொம்ப முக்கியமான क्वेश्चन. ஆன்சர் வந்து RNA ஸ்கைட்ச். ஏற்கனவே 2019ல இதுல ஒரு டிஆர்பில கேட்டிருந்தாங்க. இந்த ஆப்ஷன் வர்ற மாதிரி அந்த क्वेश्चन கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். நீங்க ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन எடுத்து பாருங்க. இது ரொம்ப முக்கியமான நிறைய எக்ஸாம்பிள் இந்த RNA ஸ்கைட்சை பத்தி கேட்டிருக்காங்க. இது என்ன சார் RNA ஸ்கைட்ஸ்? இட்ஸ் a endonuclease that specifically degrade the RNA standoff. எழுதிக்கோங்க. It is a endonuclease NUCLEASE that specifically degrade the RNA standoff RNA DNA hybrid. RNA standoff RNA DNA hybrid. சரியா? Okay. So that is the answer. Last option. The endonuclease that specifically degrade the RNA standoff RNA DNA hybrid. Right. So last option is correct. அடுத்தது methylation. இது ரொம்ப முக்கியமானது சார். Methylation of uracil from the following. அதாவது யுராசில் இருந்து எது வரும் அந்த மாதிரி கேட்டிருக்கோம். ஆக்சுவலா ஆன்சர் வந்து பி, லாஸ்ட் ஆப்ஷன் தைமின். இது ரொம்ப முக்கியமான क्वेश्चन சார். சரியா? அது யுராசில் டு ஃபார்ம் த தைமின் இந்த மெத்திலேஷன் ப்ராசஸ்ல தைமின் நமக்கு கிடைக்கும். அடுத்து which of the following hereditary disease associated with the normal DNA? sorry, abnormal. associated with abnormal DNA. இது நேத்து கிளாஸ்ல நடத்துன்னு நினைக்கிறேன். இது நேத்து கிளாஸ்ல வந்து இந்த மியூட்டேஷன் நடத்தும் போது இதுக்கு ரிலேட்டடா சில சிண்ட்ரோம் வரும். இதுக்கு வந்து ஆன்சர் சி. ஆக்சுவலா இது என்ன சார் இந்த சிண்ட்ரோம் ப்ளூம் சிண்ட்ரோம் சொன்னோம்ல, இட்ஸ் a risk of various type of cancer. இது வேரியஸ் டைப் ஆஃப் கேன்சருக்கு இது ரெஸ்பான்சிபிளா இருக்கும். ஹெரிடிட்டி டிசீஸ் தான். நேத்து இதுக்கு ரிலேட்டடா மியூட்டேஷன் ரிலேட்டடா சில விஷயம் சொன்னேன். ரைட். எனிவே, அட் த ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த பேஸ்
எக்ஸ்டென்ட் ஆர்என்ஏ ரிப்பேர் சிஸ்டம் ஃபால்ஸ் என்னன்னு கேட்டிருக்கோம். நல்ல மெட்டீரியல் படிச்சாதான் எழுத முடியும். நான் சின்ன ஒரு விஷயம் தான் அதில் மாற்றிருக்கேன். ஆன்சர் வந்து பி. என்ன ஒன்னே ஒன்று மாற்றினேன் தெரியுமா? இவ்வளோதான். லாங் பல்து ஷார்ட்னு இருக்கும், அவ்வளோதான். மற்ற எல்லாமே கரெக்ட். சரியா? ஸோ பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அடுத்த 41. 41லையும் கீ மாறி இருந்தது சார். 41லையும் கீ மாறி தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். 41ல இந்த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கோம். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பி அண்ட் சி இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். பி அண்ட் சி. ஏ வந்து என்னன்னா ஏன் ராங்னா இங்க ஒன்லின்னு கொடுத்தது ராங். ஏன்னா இது டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் வரும். சரியா? டி என்ன சார் ராங்னு கேட்டா இது வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்ஸ் ரெகனைசர் ஸ்பெசிஃபிக் இல்லை, ஆக்சுவலாக வந்து இன்ஆக்டிவ் ஃபேக்டர்ஸ். இந்த இது ராங்கா இருக்குது. இதுல லாஸ்ட் ஆப்ஷன் ஏன் ராங்னா போஸ்ட் டிரான்ஸ்லேஷன் மாடிஃபிகேஷன் நியூக்ளியஸ்ல நடக்கும். எங்க நடக்கும்? சைட்டோபிளாசம். இது ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ ஆன்சர் வந்து பி. பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது த ரைபோசம். இது எல்லாரும் எழுதியிருப்பீங்க, ஈஸியான கொஸ்டின் தான். பி. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின். கொஞ்ச நேரம் முன்னாடி இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ஒரு கொஸ்டினும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ரைட். அடுத்தது அமினோ அசைல் டிஆர்என்ஏ சிந்தசிஸ். இது நான் நடத்தும் போது கண்டிப்பா வரும் எக்ஸாம்ல, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் நடத்தினேன். அவ எல்லாருமே கண்டிப்பா இந்த கொஸ்டினை கரெக்டா தான் எழுதியிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். சரியா? அமினோ அசைல் டிஆர்என்ஏ. ஏன்னா ஏன் இந்த கொஸ்டின் நான் எடுத்தேன்னா இது சிலபஸ்ல இந்த இது மட்டும் அப்படியே டைரக்டா சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு கொஸ்டின் செட்டார் இந்த சிலபஸ்ல உள்ள இந்த வேர்டை கொஸ்டின் எடுக்குன்னு நினைச்சா இந்த கொஸ்டின் தான் எடுப்பாரு, வேற எந்த கொஸ்டினும் எடுக்க மாட்டார். நான் நடத்தும் போதே இதை சொல்லிட்டேன். அதே கொஸ்டின் தான் நானும் எடுத்திருக்கேன். எத்தனை பேர் கரெக்டா எழுதினீங்கன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ இது ஆக்சுவலி த சார்ஜிங் ஆஃப் டிஆர்என்ஏ அப்படின்னு. சார்ஜிங் ஆஃப் டிஆர்என்ஏ என் சார்ஜிங் என்ன சார்? இந்த ரெஸ்பெக்டிவ் அமினோ ஆசிடோட கம்பைன் ஆகிறது, அதுதான் சார்ஜிங். ஒரு டிஆர்என்ஏ அமினோ ஆசிட் கம்பைன் ஆயிடுச்சுன்னா அது சார்ஜ்டு, இல்லைன்னா அன்சார்ஜ்டு டிஆர்என்ஏ அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான் விஷயம். சரியா? ரைட். அடுத்த 44. இது வித்தியாசமா இருக்கா சார்? இது என்ன சார்? இது ஆக்சுவல் சயின்டிஸ்ட் பேர். கோசாக்னு சொல்லுது சீக்வன்சிஸ் இட்ஸ் அசோசியேட் வித். இது என்ன சார்? இது யாரு சார்னு கேட்டா இது ஒரு சயின்டிஸ்டோட நேம். சரியா? இது எதனுடைய டிரான்ஸ்லேஷன் இனிஷியேஷனுக்கு இந்த சீக்வன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிரான்ஸ்லேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன் வேற, டிரான்ஸ்லேஷன் வேற சொல்லிட்டேன். எம்ஆர்என்ஏ டு புரோட்டீன். அப்ப இந்த நான் சொல்றது வேணா லைட்டா எழுதுங்க. இந்த இதை பர்டிகுலர் இந்த சீக்வன்சிஸ். இந்த நியூக்ளிக் ஆசிட் சார், நியூக்ளிக் ஆசிட் நான் சொல்றது எழுதுங்க. நியூக்ளிக் ஆசிட் மோட்டிவ், இது மெட்டில் இருக்கு. மோட்டிவ் தட் இனிஷியேட் protein translation in eukaryotic mRNA. ஏன்னா ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா கேட்டா அது எந்த யூகேரியோட்டிக் எம்ஆர்என்ஏ இல்லையா, ப்ரோகேரியோட்டிக் எம்ஆர்என்ஏ இல்லையா, அந்த மாதிரி கூட கேட்கலாம் கொஸ்டின். அதுக்காக தான். சரியா? நியூக்ளிக் ஆசிட்ஸ் டிரான்ஸ்லேஷன், the nucleic acids are motive that initiate that protein translation in eukaryotic mRNA. ரைட். இது சயின்டிஸ்ட் நேம் சார். அவர் சொன்னவாக அந்த சீக்வன்ஸ் அவர் பேரை வச்சுட்டாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அடுத்தது சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். 44. 45. during that initiation the protein synthesis charged tRNA. இது ஃபுல் டீட்டெயிலா அந்த மெக்கானிசம் படிச்சிருக்கணும். எங்க சார் சார்ஜ் ஆகும்? டிஆர்என்ஏ சார்ஜ் ஆகுனாலே அங்க அமினோ ஆசிட் சார்ஜ்னா என்ன சொன்னேன்? ஒரு அமினோ ஆசிட் கம்பைன் பண்ணியிருந்தாவே அதுக்கு தான் சார்ஜ். அப்ப இது எங்க நடக்கும்? ஏ சைட், பி சைட், இ சைட். சரியா? ஏ சைட்னா அமினோ ஆசிட் சைட். அப்படி சில பேர் அமினோ ஆசிட் சைட்னு ஏ சைட்னு எழுதினீங்களான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னு தெரியல. பி சைட் தான் கரெக்ட் ஆன்சர். பின்னா பெப்டைடைல் சைட். ஏன்னா ஒரு அமினோ ஆசிட் அடுத்து இன்னொரு அமினோ ஆசிட் ஃபார்ம் ஜாயிண்ட் ஆகி பெப்டைட் பாண்டு இங்க தான் ஃபார்ம் ஆகும். அதான் பெப்டைடைல் சைட், பி சைட்னு சொல்லுவோம். சரியா? 45. அடுத்தது 46. ஸோ பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். 45. 46 இதுவும் வந்து one cell can be diffused over that small distance induce that neighboring cells. இது நம்ம protein synthesis related உள்ளதான் டெக்னிக்கல் டேர்ம் தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். பாராக்ரைன். அடுத்து செல் பயாலஜில பிளாஸ்மா மெம்பரேன் பிஎம்ல வர்றது. இந்த டெக்னிக்கல் டேர்ம் நடத்தும் போதே இதை நான் சொன்னேன். நான் இது டெக்னிக்கல் டேர்ம் சார். கனெக்ட்ஸ்னா கனெக்டார்ஸ் அப்படியே மீனிங். அப்புறம் கேப் ஜங்ஷன், ரெண்டு செல்லுக்கு நடுவில் நடக்கக்கூடியது. அப்ப இது என்ன சார்? இந்த கனெக்ஷன் என்ன சொன்னா
இன்டர்செல்லுலார் மெம்பரைன் கனால். நான் சொல்றது வேணா எழுதுங்க. இன்டர்செல்லுலார் மெம்பரைன் கனால். நான் சொல்றது எழுதுங்க. இன்டர் செல்லுலார் மெம்பரைன் கனால்ஸ் ஆஃப் கேப் ஜங்ஷன். இந்த இருக்குல்ல, இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்குதான் கேப் ஜங்ஷன். அப்ப அடுத்து எழுதுங்க. பை டைரக்ஷனல் கம்யூனிகேஷன் பிட்வீன், இது ஒரு பர்டிகுலர் சில ஏரியால மட்டும் இது நடக்குமா? பை டைரக்ஷனல்னா இங்க இருந்து இங்க போகும், இங்க இருந்து இங்க போகும். அதான் பை டைரக்ஷனல் கம்யூனிகேஷன் பிட்வீன் oocyte and granulosa cells. oocyte and granulosa cells. அது கிரானுலோசானா நம்ம மெம்பரைன் சொல்றோம்ல, அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. புதுசா எதுவும் நினைச்சிடாதீங்க. ஸோ கேப் ஜங்ஷன் இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். 47. அடுத்த 48 வந்து the classical model of transcription control, ஜாக்கப் மாடர்னா 1 gene 1 enzyme hypothesis-ல ரெப்ரஸார் புரோட்டீன் வந்து எது சார் அப்படி சொல்றாங்க? அத பாருங்க. டிரான்ஸ்கிரிப்ஷனல் கண்ட்ரோல் சொன்னாவே இங்கேயே ஆன்சர் முடிஞ்சு வச்சு. இதான் கீவேர்டு, கொஸ்டினோட கீவேர்டு. ஒரு கொஸ்டின் ரீட் பண்ணும்போது அந்த கொஸ்டினோட கீவேர்டை நீங்க பிக்கப் பண்ணணும். டிரான்ஸ்கிரிப்ஷனல் கண்ட்ரோல். அப்ப டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு என்னது? டிஎன்ஏ டு எம்ஆர்என்ஏ. சரியா? அப்ப இது எங்க நடக்கும்? ஆக்சுவலி நம்ம பார்த்திருப்போம், ஸ்ட்ரக்சரல் ஜீன் தான் இங்க தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும். அது ஃபுல்லா. அப்ப இதுக்கு பக்கத்துல யாரு இதை கண்ட்ரோல், ஸ்ட்ரக்சரல் ஜீனை கண்ட்ரோல் பண்றவர் யாரு? நான் நடத்தும் போதே சொல்லியிருப்பேன், தட் பர்சன்ஸ் ஆர் ஆப்ரேட்டார். அதான் இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீனை ஆப்ரேட் பண்றவங்க பேர் தான் ஆப்ரேட்டார் அப்படின்னு சொன்னேன். தட் இஸ் ஆன்சர் ஏ. இதெல்லாம் ரொம்ப பேசிக் கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரக்சரல் ஜீன் பக்கத்துல இருக்கு ஆப்ரேட்டார் ஜீன்ஸ். ரைட். ஸோ ஆன்சர் இஸ் ஏ. அடுத்த கொஸ்டின், which are the component granules induce that beta galactosidase in the E. coli. இதுவும் நிறைய பேர் தப்பு பண்ணிருக்கீங்க சார். நிறைய பேர் கொஸ்டின் தப்பு பண்ணிருக்கீங்க. சரியா? இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின். நீங்க பீட்டா லாக்டோஸ் லாஸ்ட் ஆப்ஷன் ரொம்ப பேர் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? இல்லைன்னா ஏன்னா இதான் அதுன்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து என்னன்னா, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின். மெட்டீரியல் இருக்கு, ரொம்ப பேர் இதை கேஷுவலா கடந்து போயிருப்பீங்க. சரியா? ஸோ இது என்ன சார்? இது ஐபிடி ஃபுல்லா வேணா எழுதிக்கோங்க. என்ன மெட்டீரியல் இருக்கும்ல, ஐசோ, நான் சொல்றது எழுதிக்கோங்க. ஐசோ ப்ரொஃபைல் பீட்டா டி 1 தயோ கேலக்டோ பைரனோசைட். இதுதான் அதோடைய அப்ரிவேஷன், ஐபிடிஜி. சரியா? ஐஸ்னோ பீட்டா டி 1 தயோ கேலக்சிடோ பைரனோசைட்ஸ். இது என்ன சார்? இது ஆக்சுவலா இதோட இது என்னன்னா, சிமிலர் ஸ்ட்ரக்சர் ஆஃப், நான் சொல்றது எழுதுங்க, சிமிலர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லாக்டோஸ். அதுதான் சில பேர் இந்த லாக்டோஸ் எடுத்தீங்களான்னு தெரியல. சிமிலர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லாக்டோஸ், பட் நான் சொல்றது எழுதுங்க அப்படியே. பட் cannot be metabolized by the cells. Cannot be metabolized by the cells. Full stop வச்சுட்டு it bind to lac repressor protein. அவ்வளவுதான் இதுல ஹிண்ட். ஸோ ஆன்சர் வந்து சி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். ரைட். அடுத்த பல்பியானி ரிங், இட்ஸ் அ சைட் ஆஃப், இது எல்லாரும் எழுதியிருப்பீங்க, ஈஸியான கொஸ்டின். ஜெயின்ட் குரோமோசோம் வந்து கேட்டிருக்கேன். த பஃப் பல்பியானி ரிங், பல்பியானின்னு சயின்டிஸ்ட் பேர், அவர் தான் கண்டுபிடிச்சவாங்க. அந்த பஃப் வந்து பல்பியானி ரிங்னு சொல்லுவாங்க. RNA ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ரிலேட்டட் ஆல். ஸோ பி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். தட்ஸ் ஆல் அபவுட் சார். தட்ஸ் ஆல் அபவுட் த 50 கொஸ்டின்ஸ். சரியா? ஆல்மோஸ்ட் இதுவும் 1 hour ஆக போகுது. கொஸ்டின் ஈஸி தான். இதுல வந்து மார்க் நீங்க பார்த்துருப்பீங்க. சரியா? உண்மையிலே மார்க் வந்து ரொம்ப நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க.
நல்லா படிச்சவங்க நிறைய மார்க் எடுத்திருக்கீங்க, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஏன்னா 40 and above நிறைய இருக்காங்க. நான் சில பேர் கொஸ்டின் டஃப்பா இருக்கு சார் அப்படின்னா எனக்கு சும்மா ஒரு மெசேஜ் பண்ணிருந்தீங்க. டஃப்லாம் கிடையாது, கொஸ்டின் வந்து டஃப் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கொஸ்டின் வந்து ஈஸி தான். படிச்சு ஃபுல்லாவே மெட்டீரியல் தான் எடுத்திருக்கேன் நான். ரொம்பலாம் மெட்டீரியல் தாண்டிலாம் ரொம்ப எடுக்கல. சரியா? அப்ப வந்து நீ மெட்டீரியல் தர பண்ணலாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. சரியா? 47 எடுத்திருக்காங்க பாருங்க, அவுட் ஆஃப் 50. அதெல்லாம் கிரேட். 47 சாதாரண விஷயம் கிடையாது. டைம் கம்மியா இருக்கிற வகை நான் ரொம்ப சிம்பிளா மட்டும் சொல்றேன். எபோவ் 40 and above 40 பேர் இருக்காங்க சார். 40 and above 40 பேர். எக்ஸலண்ட். எல்லாம் என்ன சொல்லுன்னு தெரியல. ஏன்னா இந்த கொஸ்டினுக்கு 35 தான் நான் கட் ஆஃப் ஆகிக்கிறேன். இதுல நீங்க அந்த கட் ஆஃப் பாருங்க, ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஒவ்வொரு மார்க் 2 மார்க் குறையும் போது 2 மார்க் தான் குறையிறோம். 38. சரியா? 38 குறையும் போது ஆல்மோஸ்ட் 68 பீப்புள்ஸ் இருக்கீங்க. 2 மார்க் குறைக்கிறேன். சரியா? அடுத்து 36 குறைக்கிறேன் பாருங்க, எத்தனை பேர் இருக்கீங்க மட்டும் பார்த்துக்கோங்க. 36 ஒரே மார்க்ல எத்தனை பேர்? 125, 125. 36 2 மார்க் தான். டிஃபரெண்ட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இந்த 2 டிஃபரெண்ட்டுக்கும் இந்த 2க்குள்ள டிஃபரெண்ட் பாருங்க. அதுக்கு 36க்கு அடுத்து 34, நான் 35 கூட சொல்ல 30 சரியா? 36 சொல்லியிருக்கேன். 35, 34 இந்த 2 மார்க். 35 வரைக்கும் தான் சொல்லணும். 36 சரியா? 35 வரைக்கும் சொன்னா 140, 141 நினைக்கிறேன். எஸ் 35, 147. ஆக்சுவலா இவங்க தான் கட் ஆஃப்ல இருக்காங்க. 34 வந்து கட் ஆஃப்ல கிடையாது, நான் சும்மா போட்டிருக்கேன். இந்த இடத்துல 147 பேர் தான் கட் ஆஃப்லயே இருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு அட்லீஸ்ட் நீங்க 35 மார்க்காவது நீங்க எடுத்திருக்கணும். சரியா? அதுக்கடுத்து 1 மார்க் குறையும் போது ஆல்மோஸ்ட் இன்னும் எவ்வளவு வந்துட்டாங்கன்னா 186 பீப்புள்ஸ் வந்துட்டீங்க. நான் இதெல்லாம் சேர்த்து குமுலேட்டிவா தான் போடுறேன். 186 பீப்புள்ஸ். சரியா? அப்ப இதுல உள்ள விஷயங்கள் என்ன, இவங்க வரைக்கும் ஓகே, ஆல்மோஸ்ட் கட் ஆஃப்ல தான் இருக்காங்க. 36க்கு இதுக்கு எவ்வளவு டிஃபரெண்ட் மட்டும் பாருங்க. ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு டிஃபரெண்ட் மட்டும் பாருங்க. 38னா 68. இதெல்லாம் ஆல்மோஸ்ட் நல்லா. இவங்க எல்லாம் டாப். சாதாரணமா வந்து ஒரு நாளைக்கு மினிமம் 10 hours இவங்க 10 hours and above படிச்சிருப்பாங்க. நான் அட்லீஸ்ட் அவங்க சொன்னாங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்தவங்க என்ன சொன்னாங்க, 35 நான் குறையவே மாட்டேன் சார் சொன்னாங்களா இல்லையா? 45, 35 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் சார் இருப்பேன். அப்ப ஆவரேஜா எடுத்தா 40 மார்க் ஆவரேஜா எடுத்திருக்காங்கன்னு தான் அர்த்தம். நான் சொல்லல, அவங்க தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ ஆவரேஜா 40 எடுத்தாலே ஓப்பன் கோட்டா. நான் இப்பயும் சொல்றேன், நீங்க என் கொஸ்டின்ல எபோவ் 40 எடுத்தா உங்க நேம் ஓப்பன் கோட்டால இருக்கும். 35 and above எடுத்தா ஏதோ ஒரு கம்யூனிட்டிக்குள்ள வந்துருவீங்க. சேஃப் ஜோன்லனா ஒரு கூட 2 மார்க் எடுக்கணும். ஒரு 50 மார்க்குக்கு தான் நான் சொல்றேன். ஸோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த டெஸ்ட்டை கொஞ்சம் பெஸ்டா பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் நம்ம மற்ற யூனிட்டும் நம்ம ஓரளவு அடுத்த நம்ம ஜெனடிக்ஸும் முடிச்சாச்சு. ஜெனடிக்ஸை பெஸ்டா பண்ண பாருங்க. இந்த டெஸ்ட்ல மார்க் வர சொல்லி ரொம்ப போட்டு வருத்தப்பட வேண்டாம். அடுத்தடுத்த டெஸ்ட்ல பெஸ்டா பண்ண பாருங்க. இன்னைக்கு டைம் நிறைய ஆயிடுச்சு. ஸோ இதோட நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டிஸ்கஷன் நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸ் நான் அடுத்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. குட் நைட் எவ்ரிவன். Thank you, sir. Thank you, sir.